என்ன ருத்ரண்ணா வர சொன்னீங்களாமே? டேய் போய் பிரியாணி கொண்டு வா போ. என்னென்ன விஷயம்? சந்தோஷமா இருக்கீங்க? முதல்ல சாப்பிடு. ரவி பேரக் நம்பர் 3 விசிட்டர் கீதா. உன்னதான் கூப்பிடுறாங்க போல. தேவராஜ் பேரக் நம்பர் 10 என்னன்னா நீங்க விசிட்டர் சசிகலா. என்ன தேடி போலீஸ் வருவாங்க, இல்லைன்னா லாயர் வருவாங்க. அதை தவிர பொண்ணு என் ஹிஸ்ட்ரியிலே இல்லை. என்ன பிரியாணி சூப்பராக இருக்கு. எங்கே வேண்டாம் சொன்னீங்கன்னா? திண்டுக்கல்ல இருந்து தான். திண்டுக்கல்ல இருந்து பிரியாணி வர வைக்கிற அளவுக்கு கான்டாக்ட் இருக்கு. காசு கொடுத்து உங்களை அட்டாக் பண்ண வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையா? தெரியும். நீ யார் கேஸ்ல உள்ள வந்திருக்கியோ அவன் தான். அவன் ஒன்றும் நல்லவன் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஆட்டை வளர்க்கறதே பிரியாணிக்காக தான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியலண்ணா. நம்புனா உயிரையே கொடுப்பேன். ஏமாத்துற வேலை பார்த்தா அந்த கார்பரேட்டர் பாடி ஏதாவது கார்பரேஷன் வண்டியில் தான் கிடக்கும். சார் நீங்க அனுப்பி வச்சீங்களா டாக்குமெண்ட்ஸ்? அவரோட சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம். டே கோளாறு அண்ணா, உனக்கு சிபில் ஸ்கோரே இல்லையாண்டா? சிபில் ஸ்கோரா? அண்ணே எனக்கு கிரிக்கெட் ஸ்கோர் தவிர வேற எதுவுமே தெரியாது. சொல்லுங்க சார். மேடம் அது வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஸ்கோரும் குறைஞ்சிருச்சு. அவரது இல்லைன்னா பரவாயில்ல, அவரோட பிரதர் சிஸ்டர் யாருதா இருந்தாலும் ஓகே தான். அப்படியா? அப்போ ஓகே, அனுப்பி வச்சிடுறேன். இன்னைக்கே என் டார்கெட் ரீச் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம்ல, நான் வேற டென்ஷனில் மறந்தே போயிட்டேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த லோனை வாங்கிட்டு திரும்ப கட்டலைன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுல்ல? இல்லை சார், ரிகவரிக்கெல்லாம் வேற டீம் இருக்கு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓ, காதில் பூ வைக்கிறது நீங்கள், பிரச்சனை பண்ணுறது அவங்க. நல்லா இருக்கு. அதில் மேக்ஸிமம் லோனே கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் போடுவாங்க. ஜெயில்? நம்ம பசங்களுக்கு ஜெயில்னா ரொம்ப பயம். கரெக்டாக கட்டிடுவானுங்க. தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கடன் வேணும், நான் வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா முதல்ல சொல்லுங்க, ஆஃபரா அப்புறம் சொல்லுங்க. நீங்க வாங்குற லோன் அமௌண்ட்ல 20% கமிஷன் என்னோடது. அப்படி போடு. அப்போ அமௌண்ட் வந்து அக்கவுண்ட்ல வந்துரும். சொல்லு குரு. எல்லாரோட டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண. இங்க பாருங்க, யாரெல்லாம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டுலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. யார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்து தராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லோன். சீக்கிரம் போயிடலாம். டாக்குமெண்ட் இல்லனா அவரா உன்ட ஆதார் கார்டு இருக்கா? இங்க தான் தானே. ஏய் அட இல்ல, ஆரம்பிக்க போறீங்களா? ஒரு ஆளு போயா. பாண்ட் ரவி ஃபைனான்ஸ் அப்படினு போர்டு போட்டுரு. யாருப்பா இவ? மெசேஜை மிசைல் மாதிரி விட்டுட்டு இருக்கா. அப்பா நம்ம தூக்கம் கெட்டு போயிடும். முதல்ல சுவிட்ச் ஆஃப். குட் நைட். சொல்லுங்க மேடம். என்ன சார், அத்தனை வாட்டி கால் பண்றேன், பிக் பண்ண மாட்டீங்க. மெசேஜ் கூட ரிப்ளை இல்ல. உங்களால நான் டார்கெட் ரீச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இத சொல்றதுக்காக தான் நைட் கால் பண்ணேன். நீங்க ரெஸ்பாண்டே பண்ணல. பிஸி.
வேலையில் கொஞ்சம் பிஸி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இந்த சாஃப்ட்வேர் பேமானி என் இடத்துல தான் ட்ரையரை காய போடுறான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்க லாங்குவேஜ் பார்த்தா எனக்கு அப்படி தோணவே இல்லை. செய்கிற வேலை சாஃப்ட்வேரு, ஆனால் நான் பக்கா ஹார்ட்வேர். நீங்க பேசுறதுலே தெரியுது. இல்ல நீங்க இப்படி பேசினா உங்க பாஸ் கலீக்ஸ் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்படி ஒரு வேலை என்கிட்ட யாராவது பேசிட்டாங்கன்னா அப்படியே டொபக்கடின்னு போட்டுற மாட்டேன். டொபக்கடியா? அப்படின்னா என்ன? உங்களுக்கு நிஜமாவே அதெல்லாம் தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் ஏன் உங்ககிட்ட நடிக்க போறேன்? நிஜமாவே தெரியாது. தெரியாத விஷயத்த தெரியும்னு சொல்றது தப்பு இல்லையா சார்? ஹாய். ஹாய். மற்றவங்கள பற்றி தெரியாது, நான் எப்பவும் ரஃப் அண்ட் டஃப் தான். சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்வேதா. உங்க பேரு? ரவி. சார், நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 7 லட்சம் கேஷ் போட்டுருங்க, அது போதும். 7 லட்சமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நானே கேட்டு வாங்கிறேன். சரிங்க சார். ஓகே, பாய். பாய் சார். நான் ஹீரோ, யாரோ ஒரு பொண்ணுக்கு புதுசா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க போல. உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? அதான் காய போட்டிருக்குல்ல, காய போட்டு மூடிட்டு கிளம்பு போ. போட. சரி தலைவரே. ஹாப்பி பர்த்டே சீதா. தேங்க்யூ பா. எங்க இருக்கீங்கப்பா? ஆஃபீஸில் இருக்கேன் சீதா. அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க வரமாட்டீங்களா அப்பா? ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலாமா, அதனால என்னால் வர முடியல. ஏப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரியும்ல? தெரியும் செல்லம், அதனால தானே நான் கால் பண்ணியிருக்கேன். எல்லாமே போய். உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. ஐ ஹேட் சீதா. யூ. பை. ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கு அவளோட பர்த்டே. அவளுக்கு அம்மா இல்ல, அதோட அவ ஹேண்டிகேப்ட் வேற. கூட இருந்து பாதுகாக்க வேண்டியவன் நான் இங்க இருக்கேன். என்ன பார்க்க வர மாட்டீங்களா பாப்பான்னு கேக்குறா. நான் ஏன்டா உயிரோட இருக்கோன்னு தோணுது.